வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். புதுசா ஒரு மொழிய கத்துக்க ஆரம்பிக்கிறது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இல்ல நம்ம ஹெல்த்த சரி பண்ணணும்னு ஜிம்முக்கு போறது, ஆரம்பத்துல அப்படி ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லையா? ஆனா நாளாக நாளாக எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ரிசல்ட்டும் வராதப்போ எப்படி இருக்கும்? மனசு சோர்ந்து போகும், நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையும், கடைசியில போதுண்டா சாமின்னு அந்த முயற்சியை கைவிட்டுடுவோம். ஆனா நீங்க கைவிட நினைக்கிற அந்த ஒரு நொடி தான் உங்க வெற்றிக்கான கடைசி அடியா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் நாம இவ்வளவு சீக்கிரமா ஒரு முயற்சிய பாதியில விட்டுடுறோம்? இந்த கேள்விக்கான பதில் ஒரு ரொம்ப பழமையான கதையில ஒளிஞ்சிருக்கு. விடாமுயற்சியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு உணர்த்த போற ஒரு பவர்ஃபுல்லான கதை இது. வாங்க அந்த கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம். பாருங்க, இதுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கதை. முதல்ல பெரிய பெரிய கனவுகளோட ஒரு பயணத்தை தொடங்குறோம். அப்புறம் அதுக்காக ராப்பகலா உழைக்கிறோம். ஆனா எந்த ஒரு சின்ன முன்னேற்றமும் கண்ணுக்கு தெரியாதப்போ நம்பிக்கை மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிச்சு கடைசியில இது நமக்கு சரிப்பட்டு வராதப்பா அன்னு முடிவெடுத்து மொத்தமா விலகிடுறோம். இந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது? சரி, இந்த சுழற்சிய உடைச்சு ஒருத்தனோட கதையே இப்ப பார்க்கலாம். அவன் பேரு ஜேக்கப். ஒரு சாதாரண கல்தச்சன்தான். ஆனா அவன் முன்னாடி இருந்த சவால் ஒரு பெரிய மலைய அவன் முன்னாடி நின்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட மெயின் ரோட்டையே மறிச்சுக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான பாறை கிடக்குது. யாருமே போக வர முடியல. அந்த பாறையை உடைக்கிற பொறுப்பு ஜேக்கப் கிட்ட ஒப்படைக்கப்படுது. அவங்கிட்ட இருந்த ஒரே கருவி ஒரு சாதாரண சுத்தியல் மட்டும்தான். ஒரு பக்கம் மலை மாதிரி ஒரு சவால், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன சுத்தியல். ஜேக்கப் அவனோட மொத்த பலத்தையும் ஒன்னா திரட்டி அந்த பாறை மேல ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சான். டாங் முதல் அடி, டாங் ரெண்டாவது அடி அப்படின்னு சொல்லி தன்னோட முழு சக்தியும் யூஸ் பண்ணி 10 தடவை அடிச்சான். ஆனா என்னாச்சு தெரியுமா? அத்தனை அடி அடிச்சதுக்கு அப்புறமும் அந்த பாறையில ஒரு சின்ன கீறல் கூட விழல. அவனோட அவ்வளோ உழைப்பும் காத்துல கரைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. இதுதான் விரக்தியோட முதல் படை. நம்ம முயற்சிக்கு எந்த பலனுமே இல்லையேன்னு நமக்கு தோன்ற முதல் நிமிஷம். ஆனாலும் ஜேக்கப் நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தான். 20 அடி, 30, 50 அடி. இப்போ அவனோட கைதசையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கையில கொப்பளமே வந்துருச்சு. ஆனா அந்த பாறை, அதுல ஒரு சின்ன மாற்றமும் இல்ல. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சோர்வோட சேர்ந்து வெளியில இருந்தும் அழுத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த வழியா போன கிராமத்து மக்கள்லாம் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பாருடா அந்த முட்டாள, இந்த சின்ன சுத்தியில வச்சுக்கிட்டு மலையே பிளக்க போறானா அப்படின்னு கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வார்த்தைகள் சுத்தியல் அடியை விட ரொம்ப வலிமையா அவன் முனுச தாக்குச்சு. ஆனா ஜேக்கப் இதை எதையுமே காதுல வாங்கிக்கல. அவனோட கவனம் முழுக்க அந்த பாறை மேல மட்டுமே இருந்துச்சு. 90, 99, 100. ஆமா, சரியா 100 தடவை அந்த பாறையை அடிச்சு முடிச்சிருந்தான். உடம்பெல்லாம் ஒரே வேர்வை. 100 அடிகளுக்கு அப்புறம் என்ன மாற்றம் வந்துச்சு? ஒண்ணுமே இல்ல. அந்த பாறை அவன் முத தடவை பார்த்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம நினைக்கிட்டு இருந்துச்சு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவனோட 100 அடிமே வேஸ்ட் தான் அப்படின்னு தான் தோணும். இதுதான் நம்பிக்கையோட கடைசி டெஸ்ட். இனிமே முயற்சி பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம மனசே நம்ம கிட்ட கேட்கிற அந்த தருணம். ஆனா அப்போதான் அந்த ஒரு நிமிஷம் வந்துச்சு. அந்த கதையோட போக்கையே மாத்த போற அந்த ஒரே ஒரு அடி. ஜேக்கப் தான்கிட்ட இருந்த கடைசி சொட்டு சக்தியும் ஒன்னா திரட்டினான். தன்னோட சுத்தியல தலைக்கு மேல நல்லா உயர்த்தி ஒரே ஒரு இறுதி அடிக்கு தயாரானான். டமார்! அடே அப்பா, வானத்திலிருந்து ஒரு இடி இடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பயங்கர சத்தத்தோட அந்த அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச பிரம்மாண்டமான பாறை ரெண்டா பொளந்துடுச்சு. அவனை பார்த்து கேலி செஞ்ச கிராம மக்கள் எல்லாம் வாயடைச்சு போய் நின்னாங்க. ஆச்சரியத்துல இருந்த ஒரு கிராமவாசி கேட்டான், எப்படி ஜேக்கப் ஒரே அடியில இதை உடைச்ச? அதுக்கு ஜேக்கப் ஒரு சின்ன புன்னகையோட சொன்னா, இல்ல, இந்த 101வது அடி மட்டும் இந்த பாறையை உடைக்கல. இதுக்கு முன்னாடி நான் அடிச்ச அந்த 100 அடிகள் தான் இதை உடைச்சுது. இதுதாங்க இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாடம். சரி, கதை சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதுல ஒளிஞ்சிருக்கிற தத்துவம் என்ன? அதுதான் 101ன் விதி. அப்படி என்னதான் அந்த 101வது அடியில மாயம் நடந்துச்சு? வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, வெற்றிங்கிறது திடீர்னு ஒரு நாள் வர்ற விஷயம் கிடையாது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாம நாம போட்டுக்கிட்டே இருக்கிற தொடர்ச்சியான முயற்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை தொட்டதும் திடீர்னு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா வெளிப்படுறது தான். இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் இந்த விதியோட இதயம்னே சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்துல தோல்வி அடையும் போது என்ன நினைக்கிறோம்? நம்ம முயற்சி வீணா போச்சுன்னு. ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? நம்ம ஒவ்வொரு முயற்சியும் அந்த பாறைக்கு உள்ள சின்ன சின்ன விரிசல்களை உண்டாக்குது. அது ஒரு எனர்ஜியா உள்ள ஸ்டோர் ஆயிக்கிட்டே இருக்கு. ஜேக்கப்போட ஒவ்வொரு அடியும் வெளியில இருந்து பார்க்க பாறையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அதை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு.
இந்த விதியோட சில முக்கியமான கொள்கைகளை பார்க்கலாம். முதல்ல, முன்னேற்றம்ங்கிறது ஒரு நேர்கோட்ல போறது கிடையாது. அது ஒரு அணையில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்ற மாதிரி ஒரு நாள் மொத்தமா உடைச்சுக்கிட்டு வெளியே வரும். ரெண்டாவது, உங்க முயற்சி என்னைக்கும் வீணாகாது, அது சேமிக்கப்படுது. மூணாவது, மோட்டிவேஷன் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் தான் உங்களை இலக்க நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கிற எரிபொருள். கடைசியா, நீங்க டெய்லி படிக்கிற ஒரு பக்கம் புத்தகம் ஒரு நாள் உங்களை அறிஞராக்கும். ஆமாங்க, சின்ன சின்ன செயல்கள் தான் பெரிய பெரிய முடிவுகளை உருவாக்குது. இப்போ இந்த கதையையும் விதியையும் நேரா உங்க வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பாப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட இலக்கு தான் அந்த பாறை. நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் தான் அந்த சுத்தியல் அடிகள். ஒவ்வொரு தடவையும் நீங்க சோர்ந்து போகும்போதும் அந்த பாறைக்கு உள்ள கண்ணுக்கே தெரியாத ஒரு விரிசல் உருவாகுது. உங்களால அதை பார்க்க முடியாது, ஆனா உறுதியா நம்புங்க, உள்ளுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஒருவேளை நீங்க போதும்னு கைவிட நினைக்கிற இந்த முயற்சி தான் உங்களோட 100வது அடியா இருந்தா, உங்களோட அடுத்த ஒரே ஒரு அடி அந்த வெற்றி கதவை திறக்கிற 101வது அடியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதனால எப்பவுமே கைவிட்றாதீங்க. உங்க சுத்தியலை தொடர்ந்து வீசுங்க. வெற்றி நிச்சயம் உங்க கையில தான்.